அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எம் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இந்த ரமலான் மாதத்தை அடைந்து, இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று, தொழுகைகள் தொழுது, அல் குர்ஆனை பாராயணம் செய்து, பல்வேறுபட்ட அமல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பினை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இத்தகைய சூழலில் நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான நிபந்தனை ஒன்றை ஓரளவு விரிவாக இந்த உரையினூடாக பார்ப்பது சிறப்பாகும் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணக்கம் அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய உள தூய்மை மிக முக்கியமானது என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றியதாக அந்த வணக்கம் இருக்க வேண்டும், அவருடைய வழிமுறையின் பிரகாரம் அந்த வணக்கம் இருக்க வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் கூறப்படுகின்ற இஹ்லாஸ் என்பது உள தூய்மை என்று பொருளாகும். ஒரு மனிதன் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை உள தூய்மையோடு, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு, அல்லாஹுவிடம் மாத்திரம் பிரதிபலனை எதிர்பார்த்தவனாக செய்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த இபாதத் அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்ற மிக முக்கியமான நிபந்தனையாகும். இந்த ரமதானுடைய காலத்து இபாதத்துக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாரொருவர் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹுவை நம்பியவராகவும் தனக்கு நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் ஒருவர் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே பாணியில் யாரொருவர் ஈமானோடும் அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்த்தும் இரவு நேரத்தில் கியாமுல் லைல் தொழுகைகளில் ஈடுபட்டு வருகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரொருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வுக்காக ஈமானோடும் இஹ்திசாப் என்கின்ற நன்மையை அல்லாஹுவிடம் மட்டும் எதிர்பார்த்து ஒருவர் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இத்தகைய அனைத்து அம்சங்களின் ஊடாகவும் நன்மை என்பதை அல்லது பிரதிபலன் என்பதை அல்லாஹுவிடம் மட்டும் எதிர்பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற எந்த செயலையும் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த தூய்மையை, இந்த இஹ்லாஸை மனிதன் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சூறாவை இஹ்லாஸ் என்ற பெயரிலேயே இறக்குகின்றான். இந்த சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனாவான், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்தி காட்டுகின்றான். இவ்வாறு இஹ்லாஸ் என்கின்ற இந்த தூய்மை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ரப்பு அவனோடு இணைந்த அம்சங்களை வைத்தே எங்களுக்கு உதாரணங்களை சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தீய காரியத்தை விட்டு நாங்கள் விலகுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் அது அல்லாஹு தஆலா அதனை நன்மையாக பதிவு செய்கிறான் என்பது அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகின்ற மிக முக்கியமானதொரு உண்மையாகும். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்பொரு காலத்தில் ஒரு குகையிலே மாட்டிக்கொண்ட 3 நபர்கள் அல்லாஹுவிடம் அந்த குகையின் வாயிலை அடைத்து கொண்ட கல்லை தள்ளி வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இறுதியாக அவர்கள் எடுத்த முடிவு, அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹுவிடம் ஒப்புவித்து பிரார்த்தனை செய்து இந்த கெடுதியிலிருந்து அல்லது இந்த இடரிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹுவிடம் துஆ செய்தார்கள். ஒவ்வொருவரும் தான் அல்லாஹ்வுக்காக செய்த நன்மையையும்
தான் அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்ட தீமைகளையும் முன்னிறுத்தி தனிமையில் அவர்கள் செய்வதற்கு முயற்சி செய்த நன்மையையும் தனிமையில் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை கூட அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்த அந்த பாவமான காரியத்திலிருந்து விலகிச் சென்ற அந்த நிலையையும் அல்லாஹ்விடம் முன்னிறுத்தி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை அந்த இடரிலிருந்து பாதுகாத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இஹ்லாஸ் என்பது எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் மட்டும் இல்லாமல் அன்றாட செயற்பாடுகளிலும் இருக்க வேண்டும். அன்றாட செயற்பாடும் இபாதத்தாக, நன்மை தரக்கூடியதாக, அல்லாஹுவிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹுவிடம் மட்டும் பிரதிபலனை எதிர்பார்த்தவர்களாக இந்த இபாதத்தை, வணக்கத்தை புரிய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றது. இந்த இஹ்லாஸுக்கு மாற்றமாக, இந்த உள தூய்மைக்கு மாற்றமாக முகஸ்துதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல் இருக்கின்றது. அதாவது அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்களிடம் பிரதிபலனை எதிர்பார்த்து, அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக, அடுத்தவர்கள் எம்மை மெச்சி பேசுவதற்காக, உயர்த்தி பேசுவதற்காக, புகழ வேண்டும் என்பதற்காக என்ற பல்வேறு நோக்கங்களுக்காக செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலும் அல்லாஹுவிடம் பலனற்றதாகிவிடும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. எந்த அளவுக்கெனில் இந்த முகஸ்துதியை பிறரிடம் நலனை எதிர்பார்த்து அல்லது பிறருக்காக செய்யக்கூடிய சகல செயற்பாடுகளையும், முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தையும் சிறிய இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒன்றை இன்னொருவருக்காக செய்கிறோம் என்ற அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய மகா பாதகமான ஒரு செயல், பாவம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய காலம் ஏனைய காலங்களை விட சுவனத்து வாயில்கள் திறக்கப்பட்டு நரகத்து வாயில்கள் மூடப்பட்டு ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய சகோதர சகோதரிகளில் மிக அதிகமானவர்கள் நன்மையான காரியங்களின் பக்கம் ஆர்வமாக செயற்படுகிறார்கள். நோன்பு நோட்கிறார்கள், கியாமுல்லைல் தொழுகிறார்கள், அல் குர்ஆனோடு தொடர்பை மிக அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், தான தர்மங்களில் ஈடுபடுகிறார்கள், குடும்ப உறவுகளோடு அந்நியோன்யமாக பழகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள், பாவமான காரியத்தை விட்டும் ஒதுங்கி வாழ்கிறார்கள், போதை பாவனைகளிலிருந்து ஒதுங்கி வாழ்கின்றார்கள், தீமை அவர்கள் வளமையாக செய்து வந்த பாவமான தீமையான விடயங்களிலிருந்தெல்லாம் ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கின்றது. இந்த செயற்பாட்டை எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக செய்யக்கூடாது. இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் செய்கிறார்கள், நான் மட்டும் செய்யாமல் விட்டால் என்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற எண்ணத்தோடு நாங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக, உள தூய்மையோடு, அல்லாஹ் நன்மை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு மட்டும் செய்தால் தான் இதற்கான நன்மையும் கிடைக்கும். இந்த ரமதான் எங்களை விட்டும் சென்று விட்டால், அல்லாஹ் எங்களை ஹயாத்தோடு வைத்து விட்டால், அதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாறுவோம், வாழுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அத்தகைய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்கின்ற இபாதத்துக்களை பிறருக்காக செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முகஸ்துதிக்காக செய்யாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனையவர்கள் என்னை பார்த்து ஏளனமாக சொல்லிவிடுவார்கள், ரமதானுடைய மாதத்திலும் இவன் பாவத்தை விடுகிறான் இல்லையே, ரமதானுடைய மாதத்திலாவது இவன் தொழுகிறான் இல்லையே, ரமதானுடைய மாதத்திலாவது இவன் சுபகுடைய நேரத்திற்கு பள்ளிக்கு செல்கிறான் இல்லையே என்று ஏனையவர்கள் சொல்லி விடுவார்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் இந்த அமல்களை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அமல் எங்களுக்கு பயன் அளிக்காது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்கிற அதேவேளை இது பிரயோசனம் இல்லாத ஒன்றாக மாறுகிற பொழுது ஏனைய காலங்களில் கூட நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாற முடியாது என்பதையும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சகல செயற்பாடுகளும் அடிப்படை வணக்கங்களாக இருக்கலாம், அன்றாட செயற்பாடுகளாக இருக்கலாம், சகல செயற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மையை, அதற்கான பிரதிபலனை அவன் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நிறைவாக தர வேண்டுமாக இருந்தால் அத்தனை அம்சங்களும் இஹ்லாஸாக, உள தூய்மையோடு, உள்ளம் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடைப்பட்ட தொடர்போடு மட்டும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இந்த இஹ்லாஸை வேண்டி அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ரமதானுடைய காலம் துஆக்கள் அதிகமாக நேரடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் நிறைவாக காணப்படுகின்றன. இந்த நேரங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்துவோம். இஹ்லாஸை அல்லாஹ்விடம் வேண்டுவோம். செய்கின்ற இபாதத்துக்கள் பயனுள்ளதாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் வேண்டுவோம். இஹ்லாஸ் மட்டும்தான் நாங்கள் சிறியதாக அமல் செய்தால் கூட பயனுள்ளதாக மாற்றும். இஹ்லாஸ் இல்லாமல் நாங்கள் கோடியை கொடுத்து தர்மங்கள் செய்தாலும் பயன் இல்லை என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸாக செய்கின்ற ஒரு ரூபாய் நிச்சயமாக
அல்லாஹுவிடம் மிக பெரும் நன்மையை ஈட்டித்தரும் என்ற இந்த உணர்வோடு சகல செயற்பாடுகளையும் சகல வணக்க வழிபாடுகளையும் எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி செய்பவர்களாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளை குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.